ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழச்சி. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து இப்போ கேன்கூன்ல ஹில்டன் ஹோட்டல்ல இருக்கோம். இங்க வந்து பார்லர் ஸ்வீட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்மளுடைய ரூம் ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த பிரேஸ்லெட் வந்துட்டு வந்த உடனே நமக்கு இங்க கட்டி விட்டுருவாங்க செக்இன் பண்ண உடனே. இதுதான் வந்து எல்லாத்துக்கான ஆக்சஸ் இங்க. ஸோ நம்ம ரூம்க்கான ஆக்சஸும் இதுதான். உள்ள போனோம்னா இங்க ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்கு. எப்படியும் ஒரு 10-15 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய சைஸ் சோஃபா இருக்கு. அப்புறம் இங்க ஒரு டேபிள், இங்க ஒரு குட்டி சேர் டேபிள், அப்புறம் இங்க டிவி இருக்கு. அப்புறம் இங்க ஒரு பெரிய டைனிங் ஏரியா. இது வந்து 8 சீட்டர் இது. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்க வந்து கிச்சன் இருக்கு. பட் இங்க வந்து ஸ்டவ்லாம் இல்ல, வெறும் சிங்க் மட்டும் தான் இருக்கு. ஸோ எதுவும் குக்லாம் பண்ண முடியாது. அப்புறம் இங்க நிறைய காஃபி கப்ஸ், பிளேட்ஸ், பவுல்ஸ். அப்புறம் இங்க வந்து காஃபி மேக்கர்லாம் இருக்கு, சுகர், காஃபி பவுடர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே வந்து காஃபி குடிக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. அப்புறம் இந்த கபோர்டில் எதுவும் இல்லை, இது எம்டியாக தான் இருக்கு. இங்க வந்து ட்ராஷ் பின் இருக்கு. இங்க வந்து ஃபோர்க், ஸ்பூன் எல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க வந்து நிறைய காஃபி பவுடர், சுகர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க வந்து நீங்க ஒரு பெரிய காஃபி பிரியரா இருந்தா கண்டிப்பா இது எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். டெய்லி காஃபி குடிக்கிறவங்க இல்ல அடிக்கடி குடிக்கிறவங்களா இருந்தா. பட் நமக்கு வந்து அங்க இருக்கிறது யூஸ் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் இந்த டிராயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த டிராயர் ஃபுல்லுமே வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. இங்க வந்து நிறைய குக்கீஸ் இருந்தது, நிறைய சிப்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரியும் நிறைய இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு இங்க வந்து 4th டே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நாங்க வந்து இந்த 4 டேஸ்ல நிறைய இங்க இருந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து மேல வந்து வெறும் ஐஸ் மேக்கர் மட்டும் இருக்கு. ஆக்சுவலா கீழே வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு நான் வந்த உடனே செம்ம ஷாக் ஆயிட்டேன், இவ்வளவு இருக்கா உள்ள அப்படின்னு. நீங்களே பாருங்க. இதை விட ஆக்சுவலா நிறைய இருந்துச்சு. நாங்க வந்து நிறைய குடிச்சிட்டோம் ஆக்சுவலா. ஸ்ப்ரைட் இருக்கு, ஃபேண்டா இருக்கு, அப்புறம் ஆப்பிள் ஜூஸ், வாட்டர், கோக், இந்த மாதிரி நிறைய ஜூஸ் இருக்கு. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ரெசார்ட்ன்றதால வந்து இது எல்லாமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா கூட வந்து வந்து நமக்கு லோட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டோம்னா. பட் நாங்க வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், பீச்னு சுத்திட்டே இருக்கோம். ரூம்ல ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து நாங்க நிறைய எடுத்து குடிக்கல, கொஞ்சம் தான் குடிச்சோம். ஸோ நிறையவே இன்னும் இங்க இருக்கு. இந்த ஃபேண்டா வந்து ஆக்சுவலா கனடால வந்துட்டு ஃபேண்டா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட ஒரு டேஸ்ட்ல இருக்குது. இந்த ஃபேண்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்ததுல இருந்து இந்த ஃபேண்டா தான் ஆக்சுவலா நாங்க நிறைய குடிச்சோம் மத்ததை விட. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. அப்புறம் அப்படியே இந்த சைட்ல வந்தோம்னா இங்க வந்து ஒரு கபோர்டு இருக்கு. நம்ம ஓபன் பண்ண உடனே வந்துட்டு இந்த கபோர்ட்ல இருந்து இங்க லைட் எரியும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுவே ஆஃப் ஆயிடுது. ஸோ சென்சார் மாதிரி இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு லாக்கர் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு அயனிங் போர்டு, நிறைய ஹேங்கர்ஸ். எங்களுக்கு உள்ள வந்த உடனே இந்த லிவிங் ரூம் பார்த்த உடனேவே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் இதையெல்லாம் விட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இதுதான் வந்துட்டு ரூம் உடைய ஹைலைட்டே ஆக்சுவலா. நம்ம போயிட்டு இப்ப பால்கனி பார்க்கலாம். அப்படியே வெளியில வந்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ளீட் ஓஷன் வியூ இருக்கு இங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்புறம் வந்து இங்க கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு.
ஃபர்ஸ்ட் இருக்கிறது கிட்ஸ் பிளே ஏரியா, அந்த பக்கம் இருக்கிறது ஸ்விம்மிங் பூல். இன்னொரு பூலும் இங்க இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலோடைய கார்னர்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல அங்க இன்னொரு பூல் இருக்கு. போயிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தோம். மோஸ்ட்லி இங்கதான் இருக்கும். இந்த பால்கனியும் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் பால்கனி இது. நம்ம வந்து இந்த பக்கத்துல இருந்து வந்தோம். இது வந்து லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே வந்து லிவிங் ரூம்ல இன்னொரு ஒரு டோர் இருக்கு. இந்த வழியா உள்ள போய்க்கலாம். அப்புறம் இது வந்து பெட்ரூம் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம உள்ள போயிட்டு பெட்ரூம் வழியா போனோம்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு பால்கனி இருக்குது. அப்புறம் இந்த பால்கனில வந்து நிறைய சேர், பெட் மாதிரி எல்லாம் இருக்குது. அப்படியே இங்க உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நாங்களும் இங்க வந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இங்க உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பீச் வியூல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் மார்னிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 6 o'clock 7 o'clock வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:45 AM இருக்கு. இப்போ வந்து செம்ம சன்னியா இருக்கு. ஸோ அதனால வந்து உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் கஷ்டம். பட் சும்மா அப்பப்ப வெளியில வந்துட்டு இந்த வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இப்ப நம்ம அப்படியே உள்ள போயிட்டு பெட்ரூமே சுத்தி பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிங் சைஸ் பெட் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கேட்டதால வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பெட்டும் ஒரு கிரிப்பும் எடுத்துட்டு வந்தாங்க. இங்கே வந்து பாத்ரூம் இருக்கு. இதுதான் வந்து பெட்ரூம்குள்ள இருக்க பாத்ரூம். இங்க வந்து 2 சிங்க் இங்க இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு கபோர்ட் இருக்கு. அப்புறம் இங்க 2 ட்ராயர்ஸ். அப்புறம் இங்க வந்து டாய்லெட். அப்புறம் இங்க வந்து ஷவர் இருக்கு. இங்க வந்து பாத் டப் இல்ல, 2 ஷவர் இருக்கு இங்க. ஹெட் ஷவர் இந்த மாதிரி ஒண்ணு, அப்புறம் ஹேண்ட் ஷவர் இங்க இருக்கு. இங்க வந்து சோப், கண்டிஷனர், ஷாம்பூஸ். அப்புறம் இங்க பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிவி இருக்கு. அப்புறம் இங்க ஒரு பெரிய கண்ணாடி. சரி, இப்போ நம்ம அப்படியே போயிட்டு பெட்ரூம்ல இருக்க பால்கனியும் பார்க்கலாம் வாங்க. ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம டொரண்டோ தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது இந்த ரூம் டூர் மாதிரி வந்து ஹில்டன் ஹோட்டலையும் வந்துட்டு ஃபுல்லாவே சுத்தி காமிச்சு ஹோட்டல் டூரும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. மறக்காம டொரண்டோ தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை சீக்கிரமா இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.